issues and factors responsible for gender violence. இப்போ மேல் ஃபீமேல் இருக்காங்க, அதில் யாராவது ஒருத்தரை டாமினன்ஸ் பண்ணுறது, பாகுபாடு பார்க்குறது, அதாவது ஜெண்டர் பயஸ். அதில் வர வயலன்ஸ் தான் ஜெண்டர் வயலன்ஸ். அதுக்கு என்னென்ன காரணங்கள் அதை தான் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஜெண்டர் பயஸ்னால் என்ன? ஜெண்டர் பயஸ் ரெஃபர்ஸ் டு unfair treatment or prejudice based on person's gender, often favoring men over women. ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் ரெண்டு பேர் இருக்காங்க, மென்னு விமன். அதில் வந்து விமனை டாமினேட் பண்ணுறது, ஓகேங்களா, மென் ஓவர் விமன். ஸோ அதுதான் நம்ம ஜெண்டர் பயஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதான் அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இட் லீட்ஸ் டு இன்இக்வாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிசோர்ஸஸ் அண்டு ரைட்ஸ். ஸோ ஒரு ஜெண்டர் பயஸ் இருக்கிறதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தடுக்கப்படுது, அப்புறம் எந்த ரிசோர்ஸஸும் கிடைக்க மாறுது, உரிமை கிடைக்க மாறுது. ஸோ ஒரு ஈக்குவலானது இல்லை. ஓகேங்களா? ஜெண்டர் பயஸ் இஸ் அ ரூட் காஸ் ஆஃப் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ். ஸோ ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸுக்கு முக்கியமான காரணமே ஜெண்டரில் பயஸ் பார்க்கறது தான். ஸோ இதனால் நம்ம சமூகத்தில் வந்து ஒதுக்குற நிலமை வரும். எக்கனாமிக்கெலாம் வந்து ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க, ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க, டிஸ்பேரிட்டியாக இருப்பாங்க. அப்படி என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த சொசைட்டியில் ஜெண்டர் பயஸ்னால்? மொதல் விஷயம் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. அதாவது விமன் என்ன பண்ணுவாங்கன்னா கூலி கம்மியாக வாங்குவாங்க மென்னை விட, ஒரே சேம் ஒர்க்குக்கு. அதே மாதிரி ஜாப்ஸோ ப்ரமோஷன்ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ ரொம்ப லிமிட்டடாக தான் இவங்களுக்கு கிடைக்கும். மேல் ஃபேமிலி மெம்பர்ஸே டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு. நெக்ஸ்ட், எஜுகேஷ்னல் டிஸ்பேரிட்டி. அதாவது பாய்ஸ்க்கு தான் வந்து எஜுகேஷன் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவாங்க கேர்ள்ஸை விட. ஸோ இது ஒரு பிரச்சனை. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்லி மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க, இல்லை வீட்டு வேலைக்கு ரெஸ்பான்சிபிளாக தேவைன்னு அவங்களோட படிப்பை கொஞ்சம் இயர்லியாகவே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி எஜுகேஷனும் கம்மியாக இருக்கும், அதனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்காது, எம்பவர்மெண்ட் கிடைக்காது. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இன்இக்வாலிட்டி. ஸோ இவங்களுக்கு லெஸ் நியூட்ரிஷன் தான் கிடைக்கும், மெடிக்கல் கேர் அவ்வளோவா இருக்காது, அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க மென்னை விட. அதே மாதிரி மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, கர்ப்ப காலத்தில் குழந்தை பெற்றுக்கும் போது இறந்துடுறாங்களே, ஸோ அது அதிகமாக இருக்குது இன் சம் ரீஜன்ஸ். எதனால்னா ஹெல்த் கேர்னால, ரொம்ப ஹெல்த் கேர் இல்லாததுனால. சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது சில இடத்துக்கு மூவ் பண்ண வைக்க மாட்டாங்க, மொபிலிட்டி பண்ண மாட்டாங்க, கிளாத்திங், டெசிஷன் மேக்கிங் இதெல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி சில சமூகத்துலேயும் சரி, அரசியலையும் சரி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பெண்களை வந்து உள்ளே கொண்டு வர மாட்டாங்க கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்னால. சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட். ஸோ இந்தமாரி நடக்கிறதுனால டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. அவங்கள வந்து ஒரு அடிமட்டமாக அவங்களே நினச்சிப்பாங்க, லோவாக ஃபீல் பண்ணுவாங்க, லோ செல்ஃப் எஸ்டீம். ஃபீலிங் அண்டர் வேல்யூ கேன் அஃபெக்ட் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். இதனால் அவங்க பர்சனலாக அஃபெக்ட் ஆகும், அவங்க செய்கிற வேலையிலையும் ப்ரொஃபஷனலாக அஃபெக்ட் ஆகுறாங்க, அந்த டெவலப்மெண்ட் இருக்க மாட்டுது. ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெண்டர் வயலன்ஸ் எதனால் ஏற்படுது? ஸோ ஜெண்டர் வயலன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம ஃபிசிக்கல் வயலன்ஸும் இருக்கலாம், எமோஷ்னலாகவும் தாக்கலாம், செக்ஷுவல் மூலியமாகவும், எக்கனாமிக் அப்யூஸ் மூலியமாகவும். ஸோ ஒரு விமனை இந்த மாதிரி வயலன்ஸ் பண்ணுறது ஜெண்டர் வயலன்ஸ். இதில் என்னென்ன ஜெண்டர் வயலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எதனால் ரீசன்? பேட்ரியார்க்கல் சொசைட்டி. அப்படின்னு என்னதுன்னா மென் டாமினன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபேமிலி சொசைட்டிஸ் வேர் மென் டாமினன்ட் ஃபேமிலி, கம்யூனிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னால தான் இந்த வயலன்ஸ் ஏற்படுது. எக்ஸாம்பிள், ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மேல் சில்ட்ரன் லீடிங் டு ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் ஆர் நெக்லெக்ட். ஸோ பெண் குழந்தை வந்துடும் ஆண் குழந்தை எதிர்பார்த்து. ஸோ அந்த டைம்லாம் வந்து இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டி மூலமாக வயலன்ஸ் ஏற்படுது. கல்ச்சரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் நார்ம்ஸ், அதாவது டவுரி கொடுக்கறது, சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணி வைக்கிறது, ஆனர் பேஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஜெண்டர் வயலன்ஸில் தான் சேரும். ஓகேங்களா? பிலீஃப் தட் உமன் ஆர் இன்ஃபீரியர் ஆர் ஷுட் ரிமைன் சப்மிசிவ் ரெயின்ஃபோர்ஸ் அப்யூஸ். அதாவது விமன் வந்து மென்னை விட கீழே தான் இருக்கணும்னு அப்படி வர்றது பிரச்சனைகள். இதெல்லாம் இந்த கல்ச்சரல் ட்ரெடிஷனல் மூலிமா வர்றது. எக்கனாமிக் டிபெண்டன்ஸ், மொத்தமாகவே மென்னை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபினான்ஷியலாக. ஸோ இதன் மூலயமா என்ன ஆகும்னா டிப்ரெஷன் ஏற்படுறது. லேக் ஆஃப் எஜுகேஷன் அவேர்னஸ். ஸோ படிப்பு ரொம்ப கம்மியாக படிச்சிருப்பாங்க, இதனால் வந்து இந்த ரைட்ஸ், லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் பற்றிலாம் தெரியாமல் இருப்பாங்க, அவேர்னஸ் இல்லாமல். பர்பட்ரேட்டர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம். இது எதுவுமே அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் போயிடுது. வீக் லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட். Despite laws protecting women, inefficient implementation, social stigma allow violence to continue. So
விமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்காதது, எந்த ஒரு பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதது, இதனாலே வந்து சொசைட்டியில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதாவது சட்டம் வந்து அது ரைட்ஸ் சீக்கிரமாக கிடைக்கிறது கிடையாது. ஓகேங்களா? டிலே இன் லீகல் ப்ரொசீடிங் ஆர் ஃபெயிலியர் டு பனிஷ் அஃபண்டர்ஸ். ஸோ ரொம்ப லேட் ஆகுது நியாயம். மீடியா அண்டு ஸ்டீரியோ டைப்பிங். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் as inferior, passive, objectified in media, entertainment, normalize violence. ஸோ இப்போ வைலன்ஸ் நடக்குது, அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இவங்களை வந்து மீடியாலே காட்டுறாங்க இன்ஃபீரியர், அவங்க கீழே தான், பேசிவ் தான், அந்த மாதிரி ஆப்ஜெக்டிஃபைடாக காட்டுறாங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஸோ அது எல்லாமே இதெல்லாம் ஒரு காரணம். கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஜெண்டர் பயஸ் அண்ட் வைலன்ஸ். ஸோ சோஷியல் டிஸ்இன்டிகிரேஷன், அதாவது வைலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் ஹார்ம் சோஷியல் கொஹெஷன். இப்போ வைலன்ஸ் பண்ணுறது, சொசைட்டியில் வந்து பாகுபாடு பார்க்குறது மேல் ஃபீமேலில், இதனால் வந்து நம்மளுக்கு சொசைட்டியில் வந்து ஒரு சமநிலை இருக்காது. எக்கனாமிக் லாஸ். விமன்ஸ் எக்ஸ்க்ளூஷன் ரெடியூசஸ் ஒர்க் ஃபோர்ஸ் பொட்டென்ஷியல் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், இது ஒரு பிரச்சனை. ஹெல்த் க்ரைசிஸ், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். ஓகேங்களா? இன்ட்ரன்ஸ் டு டெவலப்மெண்ட். ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால எஜுகேஷன், லீடர்ஷிப், இன்னோவேஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அந்த டெவலப்மெண்ட்டு தடைப்படும். மெஷர்ஸ் டு அட்ரஸ் ஜெண்டர் பயஸ் அண்ட் வைலன்ஸ். எஜுகேஷன் அவேர்னஸ். ஸோ சரியான எஜுகேஷன் ஈக்குவலாக கொடுக்கணும், ஸ்கூல்லையும் சரி, மீடியாலையும் சரி, கேம்பெயின்லையும் சரி. எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் இருக்கணும், அப்போ தான் வந்து பொருளாதாரத்துலேயும் மேலே வருவாங்க. ஸ்ட்ரிக்ட் லீகல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ விமன்ஸுக்குன்னு தனியாக ஆக்ட் போட்டு அவங்கள நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் லாஸ் லைக் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய சட்டங்களை கொண்டு வரணும். சேஞ்சிங் கல்ச்சரல் நார்ம்ஸ். எப்பயுமே பழைய கல்ச்சர்ஸே கொண்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கணும். என்கரேஜ் ஈக்குவாலிட்டி இன் ஹவுஸ் ஹோல்டு, கம்யூனிட்டி, ஒர்க் பிளேஸஸ் எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்கணும். சேலஞ்ச் ஸ்டீரியோ டைப் அண்ட் ஹார்ம்ஃபுல் ட்ரெடிஷன்ஸ். ஸோ இந்த பழங்காலத்து முறையே அப்படியே கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். சப்போர்ட் சிஸ்டம், ஹெல்ப்லைன், கவுன்சிலிங், ஷெல்டர்ஸ், இந்த மாதிரி ஜெண்டர் வைலன்ஸ்க்கு நடக்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும். ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஜெண்டர் பயஸ் அண்ட் வைலன்ஸ் ஆர் டீப் ரூட்டட் சொசைட்டல் இஷ்யூஸ் அஃபெக்டிங் விமன்ஸ் சேஃப்டி, டிக்னிட்டி, பொட்டென்ஷியல். ஸோ ஜெண்டரில் பயஸ் பார்க்குறது, அதில் வைலன்ஸ் ஏற்படுறது தான் சொசைட்டியில் வந்து ஒரு பாகுபாடு நிலைமை இருக்குது. எலிமினேட்டிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ரெக்வயர் மல்டி ப்ராங்க்ட் அப்ரோச். ஸோ இதெல்லாம் எப்படி ஒழிக்கலான்னா, நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், பொருளாதாரத்தில் மேலே கொண்டு போகணும், அவங்களுக்கு நல்ல சட்டங்கள் கொண்டு வரணும், ப்ரொடெக்ஷன், அப்புறம் கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கணும். எ சொசைட்டி தட் ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூஸ் ஆல் ஜெண்டர்ஸ் ஈக்குவலி அச்சீவ்ஸ் கிரேட்டர் சோஷியல் ஹார்மோனி அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு சொசைட்டியில் ரெண்டு பேரையும் சரிசமமாக பார்த்தா தான் அந்த சொசைட்டிக்குள்ளே இருக்கிற இணக்கம் அதிகம் ஏற்படும். கிரேட்டர் சோஷியல் ஹார்மோனி, நியாயம் நிலைத்திருக்கும், டெவலப்பும் ஆகலாம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், இஷ்யூஸ் ஃபேஸ்ட் டியூ டு ஜெண்டர் பயஸ் இன் சொசைட்டி. அதனுடைய கண்டினியூஷன், ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெண்டர் வயலன்ஸ், அதனுடைய கண்டினியூஷன், consequences of gender bias and violence, measures to address gender bias and violence, அதோட கண்டினியூவேஷன் அண்ட் கன்க்ளூஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.